இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது போதும் நமக்கு. இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நாளைக்கு கோர்ட்ல கரிகாலன் கையில இருந்த துப்பாக்கி குண்டு பட்டு அந்த சிட் ஃபண்ட் ஆளு சாகல. இந்த துப்பாக்கி குண்டு பட்டு தான் அவன் செத்தான்னு ஸ்ட்ராங்கா நாம நிரூபிக்கலாம். கோர்ட்டு கரிகாலனை ரிலீஸ் பண்ணிடும். இந்த துப்பாக்கியில உள்ள கைரேகையை வச்சு போலீஸ் குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இந்த துப்பாக்கி என்கிட்டே இருக்கட்டும். நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். காலையில கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, எல்லாரும் கார்ல வாங்க. சரிங்க சார். ஏறுங்க. அக்கா, அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். பண்றேன். நந்தினி, இன்னைக்கு கரிகாலனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்மா? நிச்சயமா கூட்டிட்டு போயிடலாம் அத்தை. நந்தினி, நம்ம வக்கீல் எங்கம்மா? வந்துட்டு இருக்காராப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அறிவு கிட்ட ராஸ்கல், இப்படியே காரை குறுக்க வந்து நிப்பாட்டுவ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏய், இறங்கியா கீழே. ஏய், நீ தாண்டா காரை குறுக்கால நிப்பாட்டி இருக்க. ஆமா, நான் தான் காரை குறுக்கால நிப்பாட்டினேன். நீ காரை விட்டு இறங்க போறியா இல்லையா? நான் ஏன் காரை விட்டு இறங்கணும்? ஏய், இறங்குடா. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இறங்குடா, இறங்கு. பேசிக்கிட்டு இருக்க. யாரா நீங்க? ஏய், நான் யாருன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நான் யார் தெரியுமாடா? நான் கோட்டு போட்டிருக்கேன். அப்பவே தெரியுது வக்கீலுன்னு. நீ யாருன்னு தெரிஞ்சுதாயா வந்திருக்கோம். ஏய், நீ கோர்ட்டுக்கு நீ துப்பாக்கி ஆதாரமா எடுத்துட்டு போறீல, அது எங்களுக்கு வேணும். ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா என்கிட்ட. ஏய் ஏய், இந்த ஆள்கிட்ட கேட்டா இவன் இப்படிதான் சொல்லுவான். அந்த துப்பாக்கி எங்க இருக்குன்னு போய் பாரு. சரி. ஏய் ஏய், விடுடா என்ன. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றல. ஏய் ஏய், யோ, ரொம்ப துள்ளாதயா, அமைதியா இரு. ஏய், அதான் இல்லன்னு சொல்றல. ஏய், அமைதியா இரு. இருக்கா இல்லையான்னு அவன் பாத்துப்பான். நீ பேசாம இரு கொஞ்ச நேரம். டேய் மச்சி, கடச்சிச்சுடா. ஜட்ஜ் வந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல கேஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வக்கீல காணோம். நந்தினி, வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஜட்ஜே வந்துட்டாரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுமா. சரிங்க மாமா. என்னாச்சுமா? வக்கீல் ஃபோன் எடுக்கலையா? இல்ல மாமா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன நந்தினி சொல்ற? சுவிட்ச் ஆஃப்னு வருதா? நேரம் ஆயிட்டே இருக்கம்மா. அவரை வேற இன்னும் ஆளை காணுமே. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா இப்ப நம்ம என்னம்மா பண்றது? ஆமா, வக்கீல் கிட்ட தானே அந்த துப்பாக்கி இருக்கு. அதான் கரிகாலன் மாமாவை நம்ம காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். வக்கீல் வரலன்னா அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாதா? வக்கீல் ஏன் இன்னும் வராம இருக்காருன்னு தெரியலையே. சரி, நீங்க எல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மாமா. சரி, வா. ஜெயிலுக்கு போக போறது கரிகாலம் மட்டும் இல்ல, என் பொண்ணுந்தான்.
அப்படியா? எப்படி? அவங்களுக்கு எதிராக வாதிட போறது வரதனோட வக்கீல் தான். அந்த ஆளுக்கு நானும் கொஞ்சம் பணம் கொடுத்து என் அப்பனுக்கும் கரிகாலனுக்கும் எதிராக பேசி எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓ, அங்க பாரு. துப்பாக்கி கார்ல இல்ல. நந்தினி தான் ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு நந்தினி. என்னாச்சு வானதி? வக்கீல் எங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சா? அவரோட கார் மட்டும் ஒரு இடத்துல நிக்குது. பக்கத்துல எங்கேயுமே அவரை காணோம். கார்ல துப்பாக்கி கூட இருக்கான்னு பார்த்தோம், அது கூட இல்ல. வக்கீலுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் பார்த்தா கரிகாலன் மாமா ஜெயிலுக்கு போறத தடுக்க முடியாதோன்னு பயமா இருக்கு நந்தினி. கரிகாலன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய காப்பாத்த முடியாம போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நேத்து அந்த துப்பாக்கிய வக்கீல் கிட்ட கொடுத்திருக்கவே கூடாது. நானே வச்சிருந்திருக்கணும். இப்போ வக்கீலும் வரல, இப்போ கையில ஆதாரமும் இல்ல. என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. கரிகாலன் ஜெயிலுக்கு போயிருவான். அவனை காப்பாத்துறதுக்கான ஆதாரம் இருந்தும் அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். சரி வா, அப்படி போய் பார்க்கலாம். சுந்தரத்தை கூப்பிடுங்க. சுந்தரம் சுந்தரம் சுந்தரம்